நெடியோன் வணக்கம். இன்று நாம் சென்று கொண்டிருக்கும் இடம் வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு தளம். இந்த தளத்தை பற்றிய ஏராளமான காணொளிகள் நமது நெடியோன் யூடியூப் வலையொலியில் வெளியிடப்பட்டுள்ளன. பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சுருக்கமாக இந்த பதிவில் நான் தெரிவிக்கின்றேன். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இங்கு அகழ்வாய்வு பணிகள் 3 கட்டங்களாக இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. 2 கட்டங்கள் முடிவடைந்து விட்டன. இப்பொழுது 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அகழ்வாய்வு பணிகளானது முதல் கட்டத்தில் 36 குழிகள் தோண்டப்பட்டன. 2ஆம் கட்டத்தில் 18 குழிகள் தோண்டப்பட்டன. இப்பொழுது 3ஆம் கட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டுள்ளன. இங்கு எடுக்கப்பட்ட பொருட்கள் முதல் கட்டத்தில் 3254 பொருட்கள் எடுக்கப்பட்டன. 2ஆம் கட்டத்தில் கிட்டத்தட்ட 1500 பொருட்கள் எடுக்கப்பட்டன. 3ஆம் கட்டத்தில் அதே போன்று 2000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இப்பொழுது வரை எடுக்கப்பட்டுள்ளன. 3000ஐயும் கடந்து விட்டது. இங்கு எடுக்கப்பட்ட பொருட்களில் மிக முக்கியமான வைகளை நாம் அடையாளப்படுத்தினால் கற்கால கருவிகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது கடைசி பனிக்காலத்துக்கு பிறகு மனிதர்கள் இந்த இடத்தில் இந்த ஆற்றங்கரையில் தொடர்ந்து வசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதே போன்று இது ஒரு வணிக பெருவழித்தடத்தில் அமைந்துள்ளது. சங்ககால தொடர்ச்சிகள் காணப்படுகின்றன. தூத்துக்குடி பகுதி கொற்கை துறைமுகத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சங்குகள் இங்கு வைத்துதான் அறுக்கப்பட்டு தொழிற்சாலை நிறுவப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து அறுக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பருத்தி ஆன துணிகள் ஏற்றுமதி இங்கிருந்து நடைபெற்றிருக்கின்றது. இங்கு அதற்கான தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. தக்களிகள் கிடைக்கின்றன. அதே போன்று மணிகள், எடைக்கற்கள், முத்திரைகள், திமில் கொண்ட காளையின் சின்னம் மிக முக்கியமானது. அதே போன்று சுடுமண்ணாலான பொம்மைகள், ஆட்டக்காய்கள், அதே போன்று யானை தந்தத்தால் ஆன ஆட்டக்காய்களும் இங்கு கிடைக்கின்றன. மிக முக்கியமானது தங்கத்தாலான பொருட்களும் கிடைக்கின்றன. செப்பு காசுகள் கிடைக்கின்றன. ஒரு செப்பேடு ஒன்று, அதாவது நாயக்க கால செப்பேடு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று செம்பு நாணயங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. தங்கத்தாலான அணிகலன்களும் கிடைத்திருக்கின்றன. அதை அடுத்து மிக முக்கியமானது ரத்தினங்கள், அதே போன்று பச்சை மரகத கற்கள், நீல மரகத மணிகள் என்று ஏராளமான கிடைக்கின்றன. இரும்பாலான சில கருவிகளும் இங்கு எடுக்கப்பட்டுள்ளன. கடைசி இந்த 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் மிக முக்கியமானது சிவப்பு கலரில், அதாவது சிவப்பு வண்ணத்திலான செவ்வந்தி கற்களாலான ஒன்று திமில் கொண்ட காளையின் உருவம் கிடைத்துள்ளது. இது மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இவ்வாறானவை ரோம் நாட்டில்தான் முன்பு தயாரிக்கப்பட்டன. இப்பொழுது இங்கும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்று இதன் மூலம் உறுதியாக நாம் சொல்ல இயலும். முழு காணொலியும் யூடியூப் சேனலில் பார்த்துக் கொள்ளுங்கள்.